பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். ஒரு ஊர்ல வித்யாசேனா அப்படிங்கிற ஜமீன்தாரரு மிதுனா அப்படிங்கிற கிராமத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட பூபதி அப்படிங்கிற குமஸ்தா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. பூபதி ஜமீன்தார் ஐயா கிட்ட ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஜமீன்தாரர் ஐயா பூபதி மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. அதே மாதிரி பூபதியும் ரொம்ப நல்லவரு. பூபதிக்கு 2 ஆம்பளை பசங்களும் இருந்தாங்க. பெரியவன் காந்தையா, சின்னவன் பீமையா. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா படிச்சிருந்தாங்க. வணக்கங்க ஐயா, உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். அது என்னன்னா, எனக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. அவங்க 2 பேரும் நல்லா படிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல. உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தா அவங்களுக்கு கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டான் பூபதி. பூபதி, நீ எனக்கு ரொம்ப வேண்டியவன். நான் உன்னோட பசங்களுக்கு நம்ம கிராமத்திலேயே வேலை போட்டு கொடுக்கறேன். நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நாளைக்கு காலையிலேயே உன் 2 பசங்களையும் கூட்டிட்டு வா. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்படி பூபதி ஐயா ஜமீன்தார் ஐயாவுக்கு 2 கையெடுத்து நன்றி சொல்லி அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி போய் வீட்டுக்கு போன உடனே பசங்களை கூப்பிட்டு, ஜமீன்தாரர் ஐயா இந்த ஊர்லயே உங்க 2 பேருக்கும் வேலை போட்டு கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களையும் ஜமீன்தார் ஐயா வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. பசங்க 2 பேரும் கையெடுத்து கும்பிட்டாங்க. வணக்கம் வணக்கம். நீங்க இந்த ஊருக்கு காவலா இருந்துகிட்டு இங்க இருக்கிற பிரச்சனைய பாத்துக்கணும். இந்த வேலையை தான் உங்க 2 பேருக்கும் கொடுக்க போறேன். உங்க 2 பேருக்கும் இந்த வேலை செய்ய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க 2 பேரும் இந்த வேலையை செய்யலாம். பூபதி ஐயாவோட பசங்க எங்க 2 பேருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வேலை செய்ய அப்படின்னு பூபதி ஐயா கிட்ட சொன்னாங்க. ஐயா, எங்க 2 பேருக்கும் இந்த வேலை செய்ய எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்க 2 பேருக்கும் இந்த வேலையை கொடுக்கறதே உங்க அப்பாவுக்காக தான். எதுக்கு அப்படின்னா, உங்க அப்பா ரொம்ப வருஷமா என்கிட்ட ரொம்ப நாணயமா வேலை செய்யறாரு. உங்க அப்பா எப்படி என்கிட்ட நாணயமா வேலை செய்யறாரோ அதே மாதிரி நீங்க 2 பேரும் ரொம்ப பொறுப்பா நாணயமா என்கிட்ட வேலை செய்யணும். பூபதி ஐயா அவங்க 2 பேரு பசங்க கிட்ட போய் இப்படி சொன்னாரு. இங்க பாருங்கப்பா, ஜமீன்தாரர் ஐயா என் மேல இருக்கிற நம்பிக்கையில உங்க 2 பேருக்கும் உண்மையா நேர்மையா இருக்கிற மாதிரி இதே ஊர்ல வேலையை போட்டு கொடுத்திருக்காரு. நீங்க 2 பேரும் உண்மையா நேர்மையா எந்த ஒரு பொய் சொல்லாம நல்லபடியா வேலை செஞ்சு என்னோட பேரை நீங்க 2 பேரும் காப்பாத்தணும். அப்போ காந்தையா பீமையா 2 பேரும் சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டாங்க. அண்ணன், ஜமீன்தாரர் ஐயா இந்த ஊர்லயே நம்மளுக்கு இந்த பொறுப்பான வேலையை கொடுத்திருக்காரு. நம்ம அப்பா பேரு கெட்டு போகாம 2 பேரும் வேலை செய்யணும். சரிடா தம்பி, நம்ம 2 பேரும் அப்படியே செய்யலாம். அப்பா நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நம்மளும் காப்பாத்தலாம். ஆனா காந்தையாவுக்கு மட்டும் எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற யோசனை மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. காலையிலேயே காந்தையா பீமையா 2 பேரும் வேலைக்கு கிளம்பி போனாங்க. அங்க போய் பணத்துக்கும் நகைக்கும் காவலா இருந்தாங்க. ஜமீன்தாரர் ஐயா அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இப்படி சொன்னாரு. உங்க 2 பேரும் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் என்னை ஏமாத்தாம ரொம்ப நம்பிக்கையா வேலை செய்வீங்க அப்படின்னு தான் இந்த ஊரோட பணம் நகைக்கு காவலா வச்சிருக்கேன். சரிங்க ஐயா, உங்க நம்பிக்கைய நாங்க கண்டிப்பா காப்பாத்துவோம். அந்த பணம் நகைய நாங்க கண்டிப்பா காப்பாத்துவோம். யாரோட கையுக்கும் இந்த பணம் நகை போய் சேராம நாங்க பத்திரமா வேலை செய்யறோம் அப்படின்னு யோசிச்சான். ஆனா பெரியவன் மட்டும் ஜமீன்தார் ஐயாவோட நம்பிக்கைய காப்பாத்திக்கிட்டு அதே மாதிரி எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா காசை எடுக்கலாம் அப்படின்னு அந்த நகை பணத்துக்கு காவலா வேலை செஞ்சுக்கிட்டு நம்பிக்கையா இருந்தாங்க. இப்படி அந்த ஊர்ல ரொம்ப நாணயமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களோட நாணயத்தை பார்த்து ஜமீன்தார் ஐயாவுக்கே ரொம்ப நம்பிக்கை வந்தது. ஒரு நாள் ஜமீன்தாரர் ஐயா பக்கத்து ஊருக்கு ஒரு வேலை விஷயமா போக வேண்டியதா வந்தது. அப்போ ஜமீன்தாரர் ஐயா அண்ணன் தம்பிய கூப்பிட்டு அவங்க 2 பேருகிட்ட இப்படி சொன்னாரு. நான் பக்கத்து ஊருக்கு கொஞ்சம் வேலையா போறேன். நான் வர வரைக்கும் இந்த ஊரை இந்த பண நகைய ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். இந்த ஊருக்குள்ள யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்தா கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சிருக்கேன். அந்த பணத்தை பத்திரமா அவங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜமீன்தாரர் ஐயா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்போ காந்தையா பீமையா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டாங்க. அண்ணன், ஜமீன்தாரர் ஐயா நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்மள காவலுக்கு இருக்க வச்சுட்டு போயிருக்காங்க. அவரு வர வரைக்கும் இந்த ஊர்ல யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம 2 பேரும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். ஐயா இல்லாதப்போ யாருக்காவது கஷ்டம் வந்தா நம்ம பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து ரொம்ப நேர்மையா நம்பிக்கையா வேலை செய்யணும். பீமையா, நீ சொல்றது உண்மைதான்.
ஆனா நம்ம 2 பேரும் ஜமீன்தார் ஐயா மாதிரி ரொம்ப நேர்மையா வேலை செஞ்சா நம்ம 2 பேருக்கும் என்ன கிடைக்கும்? ஐயா நம்மள நம்பி கொடுத்திருக்கிற பணத்துல நம்ம 2 பேரும் அவங்க இல்லாதப்ப கொஞ்சம் திருடி வச்சுக்கலாம். அண்ணன், இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் உங்களுக்கு மட்டும் எதுக்காக வந்துச்சு? ஐயா நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில இந்த பொறுப்பை நம்ம 2 பேருக்கும் கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம 2 பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணக்காரனா ஆகணும். அதை தவிர இந்த மாதிரி திருடி பணக்காரனாக கூடாது. பீமையா எவ்வளவுதான் சொன்னாலும் காந்தையா அவனோட பேச்ச மட்டும் கேட்கல. அண்ணன், நீங்க எவ்வளவு வேணா திருட்டுத்தனம் பண்ணிக்குங்க, ஆனா நான் மட்டும் உங்களுக்கு உடந்தையா இருக்க மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுதான் காசு சேர்த்து வைப்பேன். நீ உண்மையா எவ்வளோ பணத்தை சம்பாதிச்சாலும் உன்னால சம்பாதிக்கவே முடியாது. உன்னோட கர்மம், நீ இப்படியே இருந்துட்டு போயிடு. ஆனா நான் மட்டும் கொஞ்சம் பணத்தை திருடி எல்லாரோட பெரிய பணக்காரனா தான் வாழ போறேன். ஜமீன்தாரர் ஐயா சேர்த்து வச்ச பணத்துல கொஞ்சம் பணத்தை சோமையா திருடிக்கிட்டு வந்துட்டான். இப்படி அவன் திருடிக்கிட்டு வந்த பணத்துல பெரிய பங்களா வீட்டையெல்லாம் கட்டி விட்டான். ஆனா பீமையா மட்டும் அந்த ராஜ்யத்துல இருக்கிற ஜனங்களோட சேவைய செஞ்சுக்கிட்டு ஜனங்களோட கஷ்டத்தை தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ஜமீன்தாரர் ஐயா திரும்பி அவங்களோட ஊருக்கு வந்தாங்க. ராமையா பீமையா 2 பேரும் அவரோட முன்னாடி வந்து அவருக்கு வணக்கம் சொன்னாங்க. அப்போ அவரும் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, நீங்க 2 பேரும் உங்க அப்பா உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய காப்பாத்திருக்கீங்க. நான் இல்லனாலும் இந்த ஊரை பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திருக்கீங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. இப்படி அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்தாரு. இப்படி ஜமீன்தாரர் ஐயா அவரோட ஊரை இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி ஜமீன்தாரர் ஐயா அவரு எடுத்து வச்ச பணத்தை கணக்கு போட ஆரம்பிச்சாரு. அதுல கொஞ்சம் பணம் குறைஞ்சது. அப்ப அவருக்கு சந்தேகம் வந்தது. யாரு இந்த மாதிரி வேலையை செஞ்சிருப்பா, யாரு பணத்தை எடுத்திருப்பான்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. எப்படி இருந்தாலும் உண்மை தெரிய வரும்னு கொஞ்ச நாள் காத்துக்கிட்டு இருக்கலாம்னு யோசிச்சாரு. ஜமீன்தாரர் ஐயா காந்தையா பீமையா 2 பேருகிட்டயும் ஒரு விஷயத்த சொன்னாரு. அதை கேட்டு அவங்க 2 பேரும், அண்ணன், ஐயா கிட்ட நீதான் பணத்தை எடுத்தன்ற உண்மை இப்பவே சொல்லிடு. அப்போ அது திருட்டு பணம் அப்படின்னு தெரியாது. ஏதோ அவசரத்துக்கு தான் எடுத்திருக்கேன்னு யோசிப்பாரு. ஆனா அவருக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணாதண்ண. டேய், உனக்கு என்ன பைத்தியமாடா? ஜமீன்தார் ஐயாவுக்கு நம்ம சொன்னா அவரு நம்ப மாட்டாரு. ஏன்னா அவருக்கு நம்ம மேல நம்பிக்கை அதிகம். அதனால நான் சொல்ல மாட்டேன். அண்ணன், நம்ம சம்பாதிக்காம வர்றது எதுவுமே தங்காது. அது எதுவா இருந்தாலும் உண்மைதான். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எப்ப இருந்தாலும் நம்ம கையை விட்டு போகாது. இப்படி திருடின பணத்துல காந்தையா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அந்த காசுல நகை, வீடு, வாசல் அப்படின்னு வாங்கினான். ஆனா பீமையா மட்டும் உண்மையா வாழ்ந்ததுனால அவன் கையில எந்த ஒரு பணம் சொத்தும் இருக்கல. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா அவனோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். காந்தையா தாங்கிட்ட பணம் இருக்குன்ற திமிருல எல்லாரையும் ரொம்ப கேவலப்படுத்தி எல்லாருகிட்டையும் ரொம்ப திமிரா நடந்துகிட்டு வந்தான். அவனை தவிர அந்த ஊர்ல வேற யாரும் பணக்காரங்க இல்லைன்னு யோசிச்சான். அவனோட தம்பியவே கேவலப்படுத்தி பேசினான். தம்பிக்கு சொந்த வீடு வாசல் எதுவுமே இல்லைன்னு கேவலப்படுத்தினான். காந்தைய இந்த மாதிரி பணத்தை தாராளமா செலவு பண்ணிட்டு நடக்கும்போது அவன் கூட வேலை செய்யறவங்களுக்கு அவன் மேல சந்தேகம் வந்தது. காந்தைய கூட அந்த இடத்துல அவன மாதிரி தான் வேலை செய்யறவங்க திடீர்னு இவங்கிட்ட மட்டும் இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்ததுன்னு யோசிச்சாங்க. அன்னையில இருந்து காந்தைய மேல ஒரு கண்ணை வச்சாங்க. இப்படி காந்தையா அந்த காவலுக்காரங்களுக்கு கண்ணுக்கே படல. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. இருந்தாப்புல இருந்து காந்தையவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. இப்படி காந்தையா எவ்வளவுதான் உடம்பு சரியில்லைன்னு எவ்வளவுதான் மருந்து எடுத்தாலும் எவ்வளவு காசு செலவு பண்ணாலும் அவனுக்கு உடம்பு குணம் ஆகவே இல்ல. அப்போ காந்தையா பீமையாவை வர சொல்லி பீமையா கிட்ட இப்படி சொன்னான். தம்பி, என்ன மன்னிச்சிடு. நான் சாகுற நிலைமையில இருக்கேன். எனக்கு உன்னோட உதவி வேணும். எனக்கு ஒரு நல்ல வைத்தியத்தை பண்ணு. பீமையா காந்தையாவோட நிலைமைய பார்த்து அவனை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான். அங்க அவனுக்கு நிறைய பணம் செலவாகும்னு சொன்னாங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, ஆனா எங்க அண்ணனை நீங்க தான் காப்பாத்தணும். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. இப்படி அவனுக்கு அவன் சேர்த்து வச்ச சொத்தும் ஜமீன்தாரைய கிட்ட திருடின காசும் மொத்தமும் செலவு பண்ணி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் காந்தையாவோட உடம்பு சரியாச்சு. அப்ப காந்தையா பீமையா கிட்ட வந்து, அண்ணன், இப்பவாவது நீ புரிஞ்சுக்க அண்ணன். ஜமீன்தார் ஐயா கிட்ட நீ திருடினதெல்லாம் வந்து ஒத்துக்கோ. அவரு உன்னை மன்னிச்சிருவாரு. நம்ம காசை திருடி வச்சா அந்த காசு நம்ம கையில தங்காது.
தம்பி, இப்ப என்னோட நிலைமை எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் பணத்துக்காக ஆசைப்பட்டு நிறைய திருடிட்டேன். நான் செஞ்ச பாவத்தை நான் தான் இப்போ அனுபவிக்கணும். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு தம்பி. அண்ணன், இப்ப நீ பெருசா எதுவுமே செய்ய வேண்டாம் அண்ணன். நீ செஞ்ச தப்ப ஜமீன்தார் ஐயா கிட்ட போய் நீ தப்பு பண்ண அப்படின்னு உண்மைய ஒத்துக்கண்ண. சரி தம்பி, நான் அப்படியே ஒத்துக்கிறேன். ஐயா, நான் நீங்க சேர்த்து வச்ச பணத்துல கொஞ்சம் பணம் நகைய திருடிட்டேன். அதனாலதான் அதுல குறைவா வந்தது. அதுக்கு காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. நான் வேணும்னு அப்படி செய்யலங்க ஐயா. பணத்தாசுனால எல்லாரோட நான் தான் பெரிய பணக்காரனா இருக்கணும்னு தான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். நீங்க என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தீங்க. ஆனா நான் தான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்ப கேட்டான். காந்தையா, நான் உன்னை மன்னிக்கிறேன். எதுக்குன்னா உன்னோட தப்ப நீ உணர்ந்து ஒத்துக்கிட்ட. அதனால என்கிட்ட திருடின பணத்தை என்கிட்டயே திருப்பி கொடுத்துரு. நீ என்கிட்ட இருந்து எவ்வளவு பணத்தை திருடினியோ அவ்வளோ பணத்தை திருப்பி கொடுத்துரு. இப்படி காந்தையா கொஞ்ச நாள்லயே அவன் சேர்த்து வச்ச பணத்தையும் தன்னோட தம்பிகிட்டையும் கொஞ்சம் பணத்தைய கடனா வாங்கி ஜமீன்தார் ஐயா கிட்ட அவன் திருடின பணத்தை கொடுத்துட்டான். இப்படி அன்னையில இருந்து உண்மையா ஜமீன்தார் ஐயாவுக்கு மோசம் பண்ணாம உண்மையா அண்ணன் தம்பி 2 பேரும் வாழ ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து அண்ணன் தம்பி 2 பேரும் ரொம்ப ஒத்துமையா ஜமீன்தார் ஐயாவோட 2 கண்ணுங்க மாதிரி அவரு கூடயே இருந்துகிட்டு அந்த ஊரு ஜனங்களை காப்பாத்திக்கிட்டு ஊரு ஜனங்களுக்கு காவலா இருந்தாங்க. இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மத்தவங்களோட பணம் நம்மளுக்கு பாம்பு மாதிரி. மத்தவங்க பொருள் மேல நம்ம ஆசைப்பட்டா அது எப்பவுமே நம்மளுக்கு நிலைக்காது. இதுதான் இன்னியோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். சீதாராமபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல கோட்டையா வாணி அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. கோட்டையவுக்கு சொந்த வயல் இல்ல. ஆனா இன்னொரு விவசாயி கிட்ட இருந்து கொஞ்சம் விதைங்களை வாங்கி அவன் விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இவங்களுக்கு ரேவந்த் அப்படிங்கிற புள்ள இருந்தான். ஏங்க, வீட்ல சமைக்கிறதுக்கு அப்படின்னு எந்த பொருளும் இல்லங்க. உங்களுக்கு வேலை இருந்தா வேலை செஞ்சு கொஞ்சம் காசை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னான். நான் கூட அத பத்தி தான் யோசிக்கிறவாணி. பக்கத்தூர்ல ரோடு போடுற வேலை இருக்கான். நானும் போய் அவங்க கூட சேர்ந்து ரோடு போடுறேன் அப்படின்னு கோட்டைய சொன்னான். ஏங்க, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு வாணி சொன்னான். அதுக்கப்புறம் கோட்டையா பக்கத்து ஊருக்கு போய் வேலை செஞ்சு அந்த சம்பாத்தியத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தான். அதுக்குள்ள ரேவந்த் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்தான். அப்பா, எங்க காலேஜ்ல நாளைக்கு எங்க மேடமுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுங்களும் சேர்ந்து காசு போடுறாங்க. எனக்கு கொஞ்சம் காசு வேணும். சரிப்பா அப்படின்னு ரேவந்துக்கு காசை கொடுத்தான். அந்த காசை வாங்கிக்கிட்டு ரேவந்த் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஆனா ரேவந்துக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. எப்பவுமே பொய் சொல்ற பழக்கம். கோட்டையா ரேவந்துக்கு காசை கொடுத்துட்டு மிச்ச காசுல வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிக்கிட்டு வந்து கொடுத்து மறுபடியும் வேலைக்கு கிளம்பி போகும்போது அதே கிராமத்துக்கு சேர்ந்த சோமையா எதிரில வந்தாரு. என்ன கோட்டையா, உன் புள்ள அப்படி இருக்கான்? நம்ம ஊரு மலை மேல போய் பசங்க கூட சேர்ந்து தேவையில்லாத வேலை செய்யறான். உங்ககிட்ட இருந்து பொய் சொல்லி காசை வாங்கி இந்த மாதிரி தேவையில்லாத கெட்ட சாவசத்துக்கு ஈடாயிருக்கான். என்ன சோமையா நீ சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. என் பையன் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டான். என்கிட்ட பொய்ய கூட சொல்ல மாட்டான் சோமையா. சோமையா கோட்டையாவை கூட்டிக்கிட்டு அவங்க புள்ள இருக்கிற இடத்துக்கு கோட்டையாவை கூட்டிட்டு போனாரு. கோட்டையா அங்க போய் பார்த்தாரு. கோட்டையா சோமையா கிட்ட இவனை மாத்த ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அப்போ சோமையா ஒரு பரிகாரத்தை சொன்னாரு. இப்படி உங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரேவந்த் வீட்டுக்கு போறதுக்காக வந்துகிட்டு இருந்தான். ரேவந்த பார்த்த உடனே, டே ரேவந்த், இங்க என்னடா பண்ற அப்படின்னு கோட்டையா கேட்ட உடனே, அப்பா, நான் உங்ககிட்ட சொன்னல எங்க காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு, அதுக்கு தான் பொருளுங்களை வாங்க போயிருந்தேன். நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற ரேவந்த். நீ எங்க போன, என்ன பண்ணேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ பொய் சொல்லி என்கிட்ட பணம் வாங்கிட்டு போய் இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. டே ரேவந்த், நீ என்கிட்ட பொய் சொல்லி என்ன ஏமாத்திட்ட. உன் மூஞ்ச கூட இனிமே எனக்கு காட்டாதடா. நீ இப்பவே இங்கிருந்து போயிடு. இந்த ஊரை விட்டே போயிடு. ஏங்க நம்ம புள்ளைய பார்த்து அப்படி சொல்றீங்க? இவன் எனக்கு பொய் சொல்லி இருக்கான். என்கிட்ட பொய் சொல்லி பணத்தை கொண்டு போய் வேண்டாத வேலை செய்யறான். நம்ம புள்ள என்ன செஞ்சான்னு அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்க அப்படின்னு வாணி கேட்டா. அப்போ நான் பார்த்தேன் அவன் என்ன செஞ்சான்னு. நானும் உன்ன மாதிரி தான் நம்பாத இருந்தேன். சோமையா கூட்டிட்டு போய் காட்டின உடனே தான் அந்த விஷயம் என்னன்னு என் கண்ணாலேயே பார்த்துட்டு வந்தேன்.
எங்க இந்த சின்ன தப்புக்கா நம்ம புள்ளைக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க அப்படின்னு புருஷன்கிட்ட கெஞ்சி கேட்டா. இல்ல இல்ல, இப்படியே உன் புள்ளைக்கு இடத்த கொடுத்துக்கிட்டு இருந்தா அவனோட வாழ்க்கையில அவன் இன்னும் பெரிய தப்புக்கு போவான். அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் இஸ்பேட்டாட நீங்க பணத்தை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு தான் உங்ககிட்ட நான் பொய் சொன்னேன்ப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு ரேவந்த் மன்னிப்ப கேட்டான். டே ரேவந்த், நீ இஸ்பேட் ஆடணும் காசு கொடுங்கப்பான்னு கேட்டிருந்தா நான் குடிச்சிட்டு போயிருப்பேன்டா. ஆனா நீ பொய் சொல்லி என்கிட்ட காசை வாங்கிட்டு போய் ஏமாத்திருக்க. உண்மைய புரிஞ்சுக்கோ. உண்மை கொடை மாதிரி நம்மள காப்பாத்தும், ஆனா பொய் கத்தி மாதிரி நம்மள கொத்திக்கிட்டே இருக்கும். நீ இப்பவே இந்த ஊரை விட்டு போயிடு. எப்பவுமே உண்மையா வாழுடா. இப்போ இந்த ஊரை விட்டு போயிடு. அப்பாவோட பேச்ச கேட்டு ரேவந்த் அந்த ஊரை விட்டு கிருஷ்ணராஜபுரம் அப்படின்னு இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போனான். அங்க மகேஷ் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். டே ரேவந்த், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? என்ன விஷயம் எங்க கிராமத்துக்கு வந்திருக்க? நல்லா இருக்கேன் மகேஷ். உங்க ஊர்ல எனக்கு ஒரு வேலை கிடைச்சது, அதுக்குதான் வேலை செய்யலான்னு இந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்னு ரேவந்த் மறுபடியும் பொய்ய சொன்னான். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்தியா இல்ல ஒண்டியா வந்திருக்கியா? அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். ஆனா இங்க வீடு எல்லாமே செட் ஆகுனால நானும் என் சொந்த கால்ல நிக்கணும்னு தான் வந்திருக்கேன். ஏழைங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்திருக்கேன். நீ ரொம்ப நல்லவன்டா, நல்ல விஷயத்துக்காக தான் எங்க ஊருக்கு வந்திருக்க. இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரேவந்த் அவன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு வேலை இருக்கு, அவன் ஏழைங்களுக்கு உதவி பண்ணுவான் அப்படின்னு ஏதேதோ கதைய மகேஷ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். இவனோட வார்த்தையை கேட்ட மகேஷ் ரேவந்த எப்படியாவது மோசம் பண்ணி அவன் கையில இருக்கிற காசை எப்படியாவது தூக்கிடணும்னு யோசிச்சான். ரேவந்த் ஒரு வேலைக்கு சேர்ந்துக்கிட்டான். இப்படி அவன் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் வேலை செஞ்சு கொஞ்சம் காசை கூட சேர்த்து வச்சான். அவன் வேலைக்காக வெளியூரு போக வேண்டியதா இருந்தது. இப்படி அவன் வேலைக்கு போகும்போது அந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய மனுஷங்களை அவன் பார்த்தான். அதுல சீத்தையா அப்படிங்கிற ஒருத்தர், யாரப்பா நீ, எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்க? என் பேரு ரேவந்த், நான் இந்த ஊர்ல வேலைக்காக வந்திருக்கேன். யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, அதை நான் தீர்த்து வைக்கிறேன். ஆமாப்பா, எனக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. யாருமே எனக்கு உதவி செய்ய முன்னாடி வரமாட்டேங்கிறாங்க. நீ தான் கடவுள் மாதிரி வந்திருக்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் வேணும், யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த உதவி செய்ப்பா. சரிங்க, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் வேலை செஞ்சு நிறைய பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன், உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுக்கறேன் அப்படின்னு அவன் கையில இருக்கிற கொஞ்சம் பணத்தை அவருக்கு கொடுத்தான். இப்படி அவன் வேற ஊருக்கு வேலைக்குன்னு போகும்போது சீதாபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா. அந்த பொண்ணை பார்த்த உடனே ரேவந்த் இஷ்டப்பட்டான். அந்த பொண்ணு பேரு கல்யாணி. அந்த பொண்ணுகிட்ட போய், நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, நான் பெரிய வேலையில இருக்கேன், என்கிட்ட நிறைய பணம் சொத்து நகைங்க எல்லாமே இருக்கு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உன்னை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொன்னா. என்னோட கல்யாண விஷயத்த நான் தனியா முடிவு பண்ண முடியாது, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தா அவங்க கிட்ட வந்து கேளுங்க, அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணி அந்த ஊர்ல இருக்கிற கங்கையா கங்கம்மாவோட ஒரே ஒரு பொண்ணு. கல்யாணிய கங்கையா தம்பதிங்க ரொம்ப நல்லா பாசமா வளர்த்தாங்க. கல்யாணி ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. ஒரு நாள் கங்கையா கங்கம்மா இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் வயசாச்சு, அவளுக்கு கல்யாணம் செஞ்சுட்டா நம்மளோட பொறுப்பு கொஞ்சம் குறையுங்க. ஆமா கங்கம்மா, எனக்கு கூட அதே யோசனையா தான் இருக்கு. யாராவது ஒரு நல்ல பையன் கிடைச்சா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டா நம்ம கடமை முடிஞ்சிடும். இப்படி கங்கையா கங்கம்மா கல்யாணியோட கல்யாணத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கல்யாணி ரேவந்த கூட்டிக்கிட்டு அங்க வந்தா. அம்மா கல்யாணி, யாருமா உன் கூட வந்தவங்க? உன் கூட எதுக்குமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்? அதாப்பா, நான் நம்ம வயலுகிட்ட போயிருந்தேன், இவரு அங்க என்ன பார்த்தாரு, என்ன பார்த்த உடனே புடிச்சு போச்சுன்னு சொன்னாரு, அதுக்குதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். உன்னை பத்தி கொஞ்சம் விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணுமே. என் பொண்ணு கல்யாணிய எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிற? ஆமா, உன்னோட வேலைய பத்தி சொல்லு அப்படின்னு கங்கையா விவரத்தை கேட்டாரு. ஐயா, நான் ஒரு சின்ன கவர்மெண்ட் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா அம்மா விவசாயி, அவங்களோட வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வேலைக்காக சீதாபுரத்துல இருக்கேன். உங்க பொண்ணை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிக்கிறேன். என்கிட்ட ஒரு வீடு, கொஞ்சம் பணம், கொஞ்சம் நகைங்க இருக்கு. நான் அது எல்லாமே பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். உங்க பொண்ணை நான் பத்திரமா பாத்துக்குவேன்.
அதனால உங்க பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்ன உடனே கங்கம்மா கங்கையா இவன் நல்ல பையன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு நல்ல முகூர்த்த நாள் பாத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரேவந்த் நல்ல நாளை பார்த்து அந்த ஊரை பெரிய மனுஷனை கூட்டிக்கிட்டு கங்கையா வீட்டுக்கு வந்தான். கங்கையா கிட்ட ராஜையா பேசி அந்த சம்பந்தத்தை நல்லபடியா முடிச்சு வச்சாரு. ரேவந்த் இதுக்கு முன்னாடியே அவனுக்கு வரப்போற பொண்டாட்டிக்காக கொஞ்சம் நகைங்களை அவன் செஞ்சு வச்சிருந்தான். ஐயா கங்கையா, இந்த ரேவந்த் அப்படிங்கிற பையன் கொஞ்ச நாளாவே எங்க ஊர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப நல்ல பையன். உங்க பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைங்க. வரதட்சணை எதுவுமே வேண்டாம், உங்க பொண்ணை மட்டும் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைங்க. சரிங்க ராஜையா, எங்க பொண்ண உங்க புள்ளைக்கு கொடுத்து கல்யாணம் பண்ண சம்மதம். கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னு அந்த விஷயத்த ரேவந்த் மகேஷ் கிட்ட சொன்னான். ரொம்ப சந்தோஷம் ரேவந்த், அப்போ சீக்கிரமா கல்யாண சாப்பாடு போட போற. மகேஷ் அவனோட மனசுல ரேவந்த எப்படி மோசம் பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சான். மகேஷ், நீ என்னோட கல்யாணத்துக்கு வந்து எல்லா வேலையும் முன்னாடி இருந்து பாத்துக்கணும். அதுக்குள்ள மகேஷ், எனக்கு கொஞ்சம் வீட்டு வேலை இருக்கு, கொஞ்சம் பணம் கொடுத்து உதவியான்னு கேட்டான். அப்போ ரேவந்த் கொஞ்சம் பணத்தை கூட கொடுத்தான். அதே ஊர்ல இருக்கிற வெங்கையா அவரோட பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு பணம் தேவையா இருந்தது. அந்த பணத்தை யாருகிட்ட கேட்கலான்னு தேடிக்கிட்டு வந்தாரு. அப்போ ரேவந்த் கிட்ட வந்து பணத்தை கேட்டா. அப்போ ரேவந்த் அவனோட வரப்போற பொண்டாட்டிக்கு செஞ்சு வச்ச நகையெல்லாம் வித்து காசை கொடுத்தான். இப்போ ரேவந்த் கையில எந்த காசும் இல்ல. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு, கல்யாணம் கூட கிட்ட வந்துருச்சு. இப்படி இருக்கும்போது இப்ப என்கிட்ட எதுவுமே இல்லன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா ரேவந்த். அப்போ மகேஷ் வந்தா. ரேவந்த், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்டா, நான் கொஞ்சம் வயல வாங்கினேன், அந்த வயல வாங்கினதுனால கடன் ஆயிடுச்சு. அப்போ ரேவந்த் யோசிச்சான், என்கிட்ட காசு இல்லன்னு இவங்கிட்ட சொன்னா என்னோட மரியாதை போயிடும், எப்படியாவது இவனுக்கு உதவி செஞ்சே ஆகணும்னு அவன் இருக்கிற வீட்டை வித்து காசை கொண்டு வந்து மகேஷ் கிட்ட இந்தான்னு கொடுத்தான். இப்படி மறுநாள் காலையில ரேவந்துக்கு கல்யாணம். மகேஷ் கல்யாணி கிட்ட போய் ரேவந்த் கிட்ட எந்த சொத்தும் இல்லைன்னு சொன்னான். கல்யாணி எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டா. கல்யாணி ரேவந்த் கிட்ட வந்து, நீ சொன்ன பொய்ய கேட்டு நாங்க மோசம் போயிட்டோம், நீ என்ன ஏமாத்திட்ட, உங்ககிட்ட சொத்து பணம் நகை எதுவுமே இல்ல, இதனால நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கல்யாணி கல்யாணம் வேண்டான்னு போயிட்டா. ரேவந்த் எப்பவுமே பொய் சொல்லி பழகுனதுனால அவனோட நண்பனை அவனை ஏமாத்திட்டான்னு அவங்க அப்பா சொன்ன வார்த்தை அவனுக்கு ஞாபகம் வந்தது. உண்மை நம்மளுக்கு கொடையா காப்பாத்தும், ஆனா பொய் அப்படிங்கறது கத்தியா வெட்டி கொல்லும். நம்ம பொய் சொல்லி வாழ்ந்தோம்னா ஒரு பொய்ய மதிக்க இன்னொரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே உண்மை சொல்லி வாழ்ந்தோம்னா எங்கேயுமே யாரு முன்னாடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லணும், எதுவுமே அதிகப்படுத்தி சொல்லக்கூடாது. இதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உண்மை சீக்கிரமா வெளியே வராது, அதே பொய்னா சீக்கிரமா வெளியே வந்துரும். எல்லாத்தையுமே இழந்து போன ரேவந்த் அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் உண்மையை சொல்லி ஒரு நல்ல புள்ளையா வாழ ஆரம்பிச்சான். இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.